பெருக்கில் எந்தன் ஊன்முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன்முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சித்தமெல்லாம் தெளிந்து சிவம் பெருக சித்தமெல்லாம் தெளிந்து சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டாளை பற்றி தெரியும். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டு தினந்தோறும் திருமாலுக்கு மாலை சாற்றுவதே தன்னுடைய பணியாக கொண்டவள். அவளுடைய தந்தையார் மாலை தொடுத்து கொடுக்க அதை கொண்டே குழந்தையாக இருந்த போதே எம்பெருமானுக்கு சாற்றிய போது அந்த மாலையின் மீது ஆசை கொண்டு அவள் அணிந்ததனால் அவளுடைய தந்தையார் கோபம் கொண்டு அந்த மாலையை சூட்டாமல் வேறு மாலை சூட்டிய போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் வேண்டும் அப்படின்னு பெருமாள் கேட்டு வாங்கியதா பார்த்தோம். இதே மாதிரி சிவபெருமான் அந்த பெண் எப்பவும் போல தண்ணீரால் அபிஷேகம் செய்துவிட்டு அந்த மாலையை சூட்டுறதுக்காக எடுத்துட்டு வர்றா. அப்போ அவள் சேலை முந்தான அப்படியே சரிஞ்சு கீழே விழப்போகுது. அப்போ சேலை விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு அந்த பொண்ணு மாலையை அப்படியே கையில் பிடிச்சபடி என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த சேலையும் ஒரு கையில் அப்படியே பிடிச்சபடி அவள் நிற்கிறா. என்ன செய்யறன்னு தெரியல. பக்கத்தில் போயிட்டா. அப்போது அந்த சிவபெருமான் தாளவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய அந்த லிங்கமேனியை சாய்த்து அப்படியே அந்த மாலையை வாங்கி கொண்டார். அப்படி சிவபெருமான் தன்னுடைய பக்தையின் மாலையை வாங்கி கொண்டார். அந்த நாராயணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருமால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் வேண்டும் என்று சூடி கொடுத்தாள் என்று அவளுக்கு ஒரு பட்டத்தையே கொடுத்தார். ஆக சைவமும் வைணவமும் ஒன்றாக பயணித்திருக்கிறது என்பது இதில் தெரியும். அதைத்தான் அறியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவர் வாயிலே மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக பெருமக்களே, இந்த சைவத்தையும் வைணவத்தையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.